டாக்டர் ஆனந்த் ENT ஹாஸ்பிட்டலில் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சார் நிறைய பேர் வந்து கேன்சர் பயம், நிறைய நாக்கில் வந்து புண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு வாயில் இந்த இடத்துல புண்ணு இருக்குது, நாக்கில் வந்து எனக்கு கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, சின்ன சின்ன புண்ணாக வருது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெய்லி கண்ணாடியில் பார்த்துட்டே இருப்பாங்க நாக்கு. பார்த்துட்டு வந்து அவங்க பயம், ஏன்னா ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, இல்லை தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த பயமும் சேர்ந்துக்கும். பட் நாக்கில் வந்து இந்த மாதிரி கருப்பாக நிறைய பேருக்கு நாக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த கருப்பு புள்ளி இருக்காது, 4 நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது கருப்பு புள்ளி இருக்கும், சிவப்பாக இருக்கும். இதெல்லாம் மறைஞ்சிரும். இதெல்லாம் நிறைய சைன் ஆஃப் விட்டமின் டெஃபிஷியன்சி, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் கேஸ் ட்ரபிள், இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. பட் அந்த சிவப்பாக ஒயிட்டாக இருக்கிறது, கருப்பாக சிவப்பாக இருக்கிற புண்ணு எல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ சிக்னிஃபிகன்ட். பட் எப்போ சிக்னிஃபிகன்ட், எப்போ பயப்படணும் அப்படின்னா, ஒரு புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது, பெயின் இருந்துகிட்டே இருக்குது, காதோட வலிக்குது, நாக்கோட மார்ஜினை விட்டு கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு, ஸோ உணர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அது வந்து சாதாரண புண்ணா இல்லைன்னு பார்த்துக்கணும். மோர் தென் வந்து 4 மாதமாக 5 மாதமாக ஒரு புண்ணு ஆறாமே இருக்குது. மெயினாக பல்லுலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பல்லும் நாக்கும் பட்ட இடத்துல ஒரு சின்ன புண்ணாகும், அந்த புண்ணு ஆறவே ஆறாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக அது ரப் ஆகிட்டே இருந்ததுன்னா அது கேன்சராக மாறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய புண்ணு வந்து ஆறாமல் 4 மாதம் 5 மாதம் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பட் இந்த கருப்பாக இருக்க சிவப்பாக இருக்க புள்ளிங்கள்லாம் எல்லாமே வந்து கேன்சர்னால் கண்டிப்பாக கிடையாது. அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், சிம்டம் விட்டமின் டெஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம்.